ஹாய் வணக்கம். சப்பாத்திக்கான ஒரு அருமையான ஈஸியான ஒரு சைட் டிஷ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள் 2 ஸ்மால் சைஸ் ஆனியன், ஒரு சின்ன கேரட்டு, கேப்சிகம் 1, 2 ஸ்மால் சைஸில் டொமேட்டோ, இது எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கோங்க. பேன் சூடு பண்ணிவிட்டு ஆயில் விட்டுட்டு கடுகு 1 ஸ்பூன், 1 ஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா அது தாளிச்சுக்கோங்க. அது நல்லா வெடிக்கிற சவுண்டு வந்ததும் இதில் கட் பண்ணி வச்சுருக்க இந்த ஆனியனை போட்டு வதக்கிடணும். இது கண்ணாடி பதத்தில் இருந்தால் போதும், ரொம்ப வதக்கணும் அவசியம் இல்லைங்க. அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க இந்த தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இது நான் பண்ணுறது 2 பேருக்கு மட்டும்தான் பண்ணுறேன். நீங்கள் அதுவே 4 பேருன்னா அது ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி. இதில் நான் பூண்டு போட்டிருக்கேன். பூண்டு ஆக்சுவலி விஷுவலில் காட்டலை, இப்போ நான் மறந்துட்டேன். இப்போ நான் போட்டிருக்கேன் 10லேருந்து 15 பல் போட்டிருக்கேன். அது இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிடுங்க. அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டை அண்ட் கேப்சிகம் 2யும் ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இதில் தண்ணியெல்லாம் நீங்கள் ஊற்றணுன்னு தேவையில்லை. அது நம்ம அந்த ஆயிலே கொஞ்சம் மூடி போட்டு வேக வச்சிடலாம். இல்லை தண்ணி வேணும்னா தண்ணியை விட்டு அப்படியே கொஞ்சம் லைட்டாக தெளிச்சிட்டு நீங்கள் வேக வைக்கலாம். நான் இப்போ தண்ணியெல்லாம் வீட்டில் அப்படியே தான் வேக வச்சுருக்கேன். இப்போ நான் மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் தனி மிளகாத்தூள் அண்ட் காஷ்மீரி சில்லி பவுடர் 2யுமே நான் மிக்ஸ் பண்ணி தான் வச்சுருக்கேன். அதில் 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. கொரியண்டர் பவுடர் 1½ டீஸ்பூன் போட்டிருக்கேன். கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் தயிர் போட்டிருக்கேன். எனக்கு கிரேவி மாதிரி வேணான்றதுனால நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும்னா 1/2 கப் போட்டுக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழைகளை கட் பண்ணி அதன் மேலே போடுங்க. அவ்வளோதாங்க, அருமையான ஒரு சைட் டிஷ் சீக்கிரமாக ரெடி பண்ணிட்டோம். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கமெண்ட் பாஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.